ஹாய். இன்னைக்கு வத்த குழம்பு வைக்க போகிறேன். வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்னதெல்லாம்னு காமிக்கேன். கல்யாண வீட்டில் எவ்வளோ சுவையோடு வைக்காங்களோ அந்த மாதிரி வத்த குழம்பு நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் போடணும். கொஞ்சம் உங்களை வச்சு நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆசை வரணும். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு லைக் போடுங்க. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சுண்டவத்தல் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். மல்லி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சிறுபருப்பு அது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 50 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், பொடி வெங்காயம். ஒரு துண்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி. ஒரு துண்டு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளியை ஊற போட்டுருவோம். அதுக்கு உண்டான தேவையானதை நான் வறுக்க போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். முதல்ல மிளகு போடுவோம். மிளகு மட்டும்தான் போடணும். வத்தல் முழு வத்தலை தாளசத்தில் போடணும். அதனால் எங்கள் வீட்டில் 3 பேர்த்துக்கு தகுந்தபடி தான் நான் வத்த குழம்பு வைக்கேன். நீங்கள் தேவைக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி பொருட்களை கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க. மிளகு மேலே தெரிச்சு விடும், பார்த்து இருந்துக்கோங்க. இப்போ மிளகு பொரிஞ்சிட்டு இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் தட்டி வைப்போம். இப்போ அடுத்து வரமிளகாவும் மல்லியும் போட்டு வறுக்கும். எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் இருந்தால் தான் அது நல்லா மிக்சியில் போட்டு திரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எதுவுமே கருவை விடக்கூடாது. இப்போ 2ஐயும் போட்டு வறுத்தாச்சு. இப்போ வெந்தயம் போடுவோம். வெந்தயம் கம்மியாக தான் போடணும். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அதையும் அதோட தட்டிடுவோம். இப்போ சீரகம் போடுவோம். சீரகத்தை கருவை விடக்கூடாது. எதையுமே பக்குவமாக செஞ்சால் நல்லா தான் இருக்கும். அதனால் சீரகத்தை கருவை விட்டுறாதீங்க. இப்போ பருப்பு அது லைட்டாக ஒரு பொன்னிறமாக அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும். வறுபட்டுடுது. இதை வேறு பாத்திரத்தில் அதோட போட்டோம். ஏன்னா பொடி தானே திரிக்க போகிறோம். அதனால் இப்போ கடலைப்பருப்பு
இது கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வறுபடணும். கடலைப்பருப்பு இல்லைன்னா வதக்குன்னு விட்ருவோம். அது கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா இது பண்ணு. இப்போ இது வறுபட்டுருச்சு. இந்த அளவில் வறுத்தா போதும். இப்போ இதில் 2 சுண்டவத்தலை முதல்ல போடும். அது வந்து அந்த இதை பொடியோட திரிக்கிறது. நல்லா வறுத்துட்டு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ எல்லாம் இப்போ இதை பொடி பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பொடி பண்ணிடுவோம். பொடி திரிச்சாச்சு. இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுவோம். நான் இதிலே தான் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்ல 2 நாளைக்கு வச்சுருந்தாலும் சூப்பராக இருக்கும். சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். அதனால் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சமே ஊற்றணும். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு எடுத்துருக்கேன். இப்போ சுண்டவத்தலை போடுவோம். சுண்டவத்தலை வந்து இது நல்லா கருப்பு கலரில் எண்ணெயிலே வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் போட்டு பொன்னிறமாக ஆயிட்டு இப்போ பூண்டு போடுவோம். இதுவும் நல்லா வேகணும். மிளகாய் போட்டோம். முழுசாக தான் போடணும். அப்போ உள்ள எண்ணெய் இறங்கும். மிளகாக்குள்ளே எண்ணெய் இறங்கினோடனே மிளகாவில் உள்ள காரம் பூரா இதில் உள்ள இறங்கும். அதுக்குள்ளே இந்த புளியை கரைச்சிடும். மஞ்சள் பொடி
1 ஸ்பூன். கொஞ்சம் வாசத்துக்கு காயப்பொடி போட்டு கொஞ்சமா. இப்போ புளியை கரைச்சி விடும். எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் நல்லா உப்பு உரப்பு புளிப்பு இருந்தால் தான் நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ புளியை கரைச்சி விட்டாச்சு. இது ஒரு கொதிக்கட்டும். ஒரு கொதிக்கட்டும். அடுத்து இந்த பொடி திரிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை அப்படியே போடலாம், போட்டால் அது கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் கரைச்சி வச்சிடும். நீங்கள் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அடுத்து பேறுகால குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நானே சொல்லுவேன். அதையும் வீடியோ போடுதேன். அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவாக போடுதேன். நீங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லான்னு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஊற்றுவோம். ஆச்சு. இப்போ கிண்டி விடுவோம். கிண்டி விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருது. நான் வந்து புளி வந்து வெள்ளை புளி எடுத்திருக்கேன். அதனால் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. கருப்பு புளின்னா வத்த குழம்புங்க கரையேறுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த புளி இல்லாதனால இதை போட்டிருக்கேன். பாருங்க எப்படி இருக்கும். இப்போ இந்த ஒரு துண்டி கருப்பட்டியை நல்லா ஒரு துண்டு இந்த மாதிரி இதில் போட்டுரும். போட்டாச்சு. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர்றதை நீங்களே பாருங்கள். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு நமக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சி போட்டுரும். இப்போ வாசமாக இருக்கும். அதை ஒரு கிண்டு கிண்டி விட்டோம். இங்கே பாருங்கள், சூடு ஆற ஆற நமக்கு வந்து கட்டி ஆயிடும். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, வத்த குழம்புக்கு இந்த வத்தல் ரெடி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வத்த குழம்புக்கு நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு இந்த வத்தல் தான் ரேட்டு. அப்பளம் கூட அதுக்கு அப்புறம் தான். ஓகே.